நீ வாழ்க்கையில நிறைய இழந்திருக்கிற, முட்டாள்தனமான முடிவு எடுத்ததுல இழந்திருக்க, தவறு செஞ்சனால இழந்திருக்கிற. சிலர் நீ பகைச்சுக்கிட்ட பாரு, அதனால உன்னால பகைக்கப்பட்டவங்க நேருக்கு நேரம் மோத முடியாம நிறைய வேலைகளை பார்த்தாங்க, அதனால இழந்திருக்க. இப்படி பல விஷயத்துல இழந்திருக்கிற. ஆனா நீ உன் வாழ்க்கையில இந்த முட்டாள்தனங்கள், மதியினங்கள் இது எதுவுமே இல்லாம வந்திருந்தா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப? அந்த இடத்துக்கு தான் இப்ப நான் உன்னை கொண்டு வர போறேன். ரெஸ்டோரிங் தி ப்ராப்பர்ட்டி. அவருடைய ப்ராப்பர்ட்டியை ரெஸ்டோர் பண்ணான கர்த்தர். உன் மகிமையை ரெஸ்டோர் பண்ணுவார் கர்த்தர் இந்த மாதம். ஆமென். உன் புகழ்ச்சியை ரெஸ்டோர் பண்ணுவார் கர்த்தர். அதனால சொல்றாரு, உன் வெட்கம் அனுபவிச்சதெல்லாம் விட்டுட்டு உன்னை எவனுக்கெல்லாம் தெரியாம இருந்துச்சோ அங்க உயர்த்த வேண்டாம்னு சொல்லல. நீ வெட்கம் அனுபவித்த சகல தேசத்திலும் உனக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டு பண்ணும்படி செய்வேன். கர்த்தருடைய வைராக்கியம் அதை செய்யும். சிலுவைக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க எதிர்காலம் மட்டுமல்ல, உங்கள் கடந்த கால இழப்புகளையும் தேவன் மறுபடியும் மீட்டு உங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறார். இந்த மாதம் கடந்த வருடங்களில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் உங்களுக்கு மீட்டு கொடுக்கிற மாதம். வட்டியும் முதலுமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏதோ பொழைச்சு போ, இனிமே நல்லா இருப்ப என்பது கிடையாது. அவர்கள் எத்தனை துறவுகளை மண்ணை போட்டு மூடினாங்களோ அத்தனையும் மறுபடியும் தோண்டு. அவர்கள் மூடி போட்ட ஒவ்வொரு துறவையும் நான் தோண்டி எடுப்பேன். அவங்க கெட்டி வச்சதெல்லாம் அப்படி தட்டி விட்டு போயிடுவாரு. எல்லாம் சொல்லுங்க, பிசாசு கெட்டி வைத்ததை இவர் தட்டி விட்டு போயிடுவாரு. கையை தட்டு. ஆமென். என் வாழ்க்கையிலே ஒரு ஆசீர்வாதம் கூட நான் இழக்க முடியாது. என் தவறினால் கூட நான் இழக்க முடியாது. ஏனென்றால் அந்த தவறுக்கான கிரயத்தை இயேசு செலுத்தி இருக்கிறார். ஆமென். ஆமென். The month of recovery. ஆமென். நல்ல பிதாவே, நம்முடைய சமூகத்தில் வந்து நாங்கள் நிற்கிறோம். Yes Lord, thank you Jesus. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்களை எழுப்பி, உம்முடைய பிரசன்னம் எங்களை உம்முடைய சமூகத்துக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பிரசனம் இந்த ஆலயம் முழுவதும் நிரம்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லாருடைய இருதயங்களும் உங்கள் பிரசனம் நிரப்பி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இவனுடைய பிரசனத்தினால் நீ நிரப்பி இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவர், இந்த இடத்திலே உம்முடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்கென்று, இந்த நாளுக்கென்று புதிய கிருபையினாலே எங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறதற்காக நன்றி அப்பா. 2000 வருஷங்களுக்கு முன்பாகவே இந்த நாளில், இந்த மாதத்தில் நாங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்காக கிரயத்தை 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீர் எங்களுக்கு செலுத்தி தீர்த்ததற்காய் ஸ்தோத்திரம். புதிய உடன்படிக்கை சபை பிள்ளைகள் ஆண்டவரே, இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்தின் சந்ததிகள் எல்லோரும் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களுக்கு 2000 வருஷங்களுக்கு முன்பாக நீ சிலுவையிலே கிரயம் கொடுத்து தீர்த்ததற்காக நன்றி சொல்கிறேன். ஓ தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே நாங்கள் நன்றி சொல்லி, கிரயம் செலுத்தப்பட்ட மனநிலையோடு ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற தைரியத்தோடு, ஆண்டவரே அதற்கான தகுதியோடு, ஆண்டவரே இந்த தகுதியை பெற்றிருக்கிறோம் என்கிற எண்ணத்தோடு இந்த புதிய மாதத்துக்குள் நுழைகிறோம். நீதிமானின் பாதை அதிகமாய் பிரகாசிக்கிற சூரியனைப் போல எங்கள் வாழ்க்கை உச்சத்தை நோக்கி நண்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற வாழ்க்கையாக இந்த மாதத்திலும் இருக்க போகிறதற்காக நன்றி சொல்லுகிறேன். தேவ மகிமை ஆண்டவரே எங்களை நிரப்பி இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். புதிய கதவுகள் திறக்கும், புதிய ஊற்றுகள் திறக்கும், புதிய ஆசீர்வாதங்கள் கட்டவிழ்க்கப்படும். ஓ புதிய ஆலோசனைகள் கொடுக்கப்படும், புதிய வெளிப்பாடுகள் எங்களுக்கு கொடுக்கப்படும் ஆண்டவரே. எஸ் லார்ட்.
எங்களுக்கென்று நீர் வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. எஸ் லார்ட், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளியாகிய நாங்கள் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்கிற வார்த்தை எங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களுக்கு பாத்திரவான்களாகிய நாங்கள், இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட நாங்கள், பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிற நாங்கள், உம்முடைய சரீரத்தின் அங்கமாயிருக்கிற நாங்கள், இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாயிருக்கிற நாங்கள், நீதிமான்களாயிருக்கிற நாங்கள், ஓ எஸ் ஹோலி ஸ்பிரிட், உள்ளும் புறமும் மேய்ச்சலை பார்க்கிற நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். சொல்லுவோம். இந்த புதிய மாதத்திற்குள்ளே, இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். புதிய ஆசீர்வாதங்கள் நமக்காய் காத்திருக்கிறது. புதிய ஒரு உலகத்தில் லேண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆமேன். திஸ் இஸ் அ நியூ மந்த், திஸ் இஸ் அ நியூ வேர்ல்டு. ஆமேன். இந்த புதிய உலகம், புதிய மாதம், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய எதிர்பார்ப்புகள், இவைகளோடு நாம் இந்த மாதத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை மெய்யாகவே ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது என்றுதான் புதிய உடன்படிக்கை சொல்லுகிறது. புதிய உடன்படிக்கையில் இந்த வாக்குத்தத்தம் தான், அந்த வாக்குத்தத்தம் தான் கிடையாது. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. பிறகு எதற்காக மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தத்தை பேச வேண்டும்? அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உங்களுக்குள்ளே எல்லா சுரப்பிகளும் இருக்கிறது. எச்சி சுரக்கிற சுரப்பி இருக்குது. ஆனால் இப்போ நமக்கு யாருக்கு எச்சி ஊறல. ஆனால் மெதுவாக அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே போனோம்னா, ஹோட்டலுக்கு போகும்போது யாராச்சும் சாப்பாடு நல்ல ஒரு நமக்கு முன்பாக சமைக்காதை பார்க்கும்போது சுரப்பு என்ன செய்யுது? ஊறுது. அது ஏற்கனவே உங்களுக்குள்ளே இருந்துச்சு, ஆனால் சாப்பாடை பார்த்தோன்னா தான் ஊறுது. அப்போ அந்த சுரப்பி அந்த சாப்பாடை பார்த்தோன்னா வேலை செய்கிறது. அப்படிதான் ஒவ்வொரு சுரப்பியும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அது தூண்டப்படும் போது தான் சுரக்கிறது. அப்படித்தான் அது வரைக்கும் அந்த சுரப்பு இருக்கு, ஆனால் அது தூண்டப்படும் போது சுரக்கிறது. அப்படியே உங்களுக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்தாலும் ஆவியானவர் ஒன்றை விளக்கை காட்டும் போது அது அப்படியே சுரக்கும் பாருங்க. அப்போ எல்லா சுரப்பிலும் இருந்தாலும் ஒவ்வொரு சுரப்பி ஒவ்வொரு நேரத்தில் சுரப்பது போல எல்லா ஆசீர்வாதங்களும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருந்தாலும் ஒவ்வொரு மாதம் ஆவியானவர் பேச பேச, ஒவ்வொரு நாளும் பேச பேச அந்த வாக்குத்தத்தம் என்கிற சுரப்பி அதுவரை சுரக்காமல் இருந்தது அப்படியே சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ இதுவரைக்கும் இருந்துச்சு, ஆனால் இப்போ செயல்பாட்டுக்குள்ளே வரப்போகுது. இந்த மாதம் வாக்குத்தத்தம் அப்படியே செயல்பாட்டுக்குள் கடந்து வரப்போகிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆக வாக்குத்தத்தங்களை குறித்து படிப்பது, அதை அறிந்து கொள்வது என்ன செய்கிறது என்றால், வாக்குத்தத்தத்தை என்ன செய்கிறது? ஒரு வேறு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு கொண்டு வருகிறது, சுரக்க வைக்கிறது. அப்படித்தான் ஒவ்வொரு, அப்போ நீங்கள் மாதத்துக்கு ஒன்று தானா? இல்லை, டெய்லி ஒன்று நீங்கள் படிச்சிங்கன்னா டெய்லி ஒன்று சுரக்க ஆரம்பிக்கும். ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் அவர் கொடுத்துட்டு எவ்வளவுன்றதை உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. செக்கில் கையெழுத்து போட்டு எவ்வளோ ரூபான்றதை நீங்கள் எழுதிக்கங்க. ஸோ தினந்தோறும் வாக்குத்தத்தங்களோடு நீங்கள் கடந்து செல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் மட்டும் அதை சுரக்கிறத மக்கள் பார்ப்பார்கள். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் இந்த மாதத்திலும் புதிய ஆசீர்வாதங்களை சுரக்க செய்வாராக. பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துவாராக. நாம் அதை பார்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. ஆம்பை கூட்டுப்பா. பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ஓகே, என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தில் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து இன்னொரு மனமகிழ்ச்சியின் மாதமாக இந்த மாதத்தின் தேவன் வைப்பாராக. ஸோ இந்த மாதமும் ஒரு சந்தோஷமான மாதம், மகிழ்ச்சியான மாதம். எப்படி மகிழ்ச்சியான மாதம்? என் அன்புக்குரியவர்கள், நித்திய மகிழ்ச்சி அவள் தலையின் மேல் இருக்கும். புதிய உடன்படிக்கையை பற்றி சொல்கிறார். நித்திய மகிழ்ச்சி அவன் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிடும். இது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்க எவனுக்கும் நடக்காதது. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் இரத்தத்தில் கழுவப்பட்டவர்களுக்கு, இயேசுவின் பிள்ளைகளுக்கு அது பாத்திரமாக இருக்கிறது. யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் எப்படி இருக்கும்? சிகப்பாக இருக்கும். அதாவது திராட்சை ரசம்னா மனமகிழ்ச்சி. திராட்சை ரசத்தை மட்டுக்கு மீறி குடிக்கும்போது
கண்ணு வந்து இப்போ விஜய் ஒரு ஆக்டர் இருக்கா, ஒரு அரசியல்வாதியோ ஒரு ஆக்டரோ இல்லை ஒரு குடிகாரனோ மட்டுக்கு மீறி குடிக்கிறவனை பார்த்தீங்கன்னா கண் எப்படி இருக்கும்? சிகப்பாக இருக்கும். மட்டுக்கு மீறிடுச்சுன்னு அர்த்தம். அப்படித்தான் நல்லா கவனிங்க, திராட்சரசம் என்கிற மனமகிழ்ச்சி மட்டுக்கு மீறி இருக்குமா நமக்கு? கையை தட்டுங்க. யாருக்கு? யூதா கோத்திரத்தானுக்கு. யூதா என்றால் துதின்னு அர்த்தம். முறுமுறுக்கிறவனுக்கு இருக்காதான், துதிக்கிறவனுக்கு. இயேசு என்கிற யூதா கோத்திர சிங்கத்து பிள்ளைகளுக்கு திராட்சரசத்தினால் கண்கள் சிகப்பாக இருக்கும், சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. மனமகிழ்ச்சி, அவர் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் எல்லைகளை விட்டு ஓடிப்போம் இயேசு நாமத்தில். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சஞ்சலம் வெளியேறுவதாக. இந்த புதிய மாதம் திராட்சரசத்தினால உங்கள் கண்கள் என்ன செய்யட்டும்? சிகப்பாக இருக்கட்டும். பைபிள் சொல்லுது, நீயோ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்குள் என்ன செய்து கொண்டிருப்பாய்? மகிழ்ந்து களி கூறுவாய், கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுவாய். அவன் பேச்ச மேன்மை பாராட்டலாம் தான் இருக்குமா? கர்த்தர் இருக்காரா, பார்த்துக்குவாரா, அப்படிதான் இருக்குமா? அந்த வசனத்தை வாசிப்போம் இயேசு நாமத்தினால. ஏசாயா 41:16. அவைகளை தூற்றுவாய், அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களி. வெளியில் ஒரு பெரிய வார் நடந்துகிட்டு இருக்கும், உனக்கு ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. நீயோ வெளியில பெரிய பூகம்பமே நடந்துகிட்டு இருக்கும். சார் உங்களுக்கு தெரியாதா? சார் தெரியாது சார். நான் எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லடா. நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே, இஸ்ரவேலரின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். எது வேணாலும் வெளியே நடக்கலாம், ஆனா உள்ள நீ மட்டும், நீயோ அதெல்லாம் கவலைப்படாம நீ வேற உலகத்துல வாழ்வ. அதான்டா நீன்றார் கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மனமகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் என்ன செய்யும்னா உங்களுக்கு எதிரானதெல்லாம் தவிடுபொடி ஆகிருமா, காற்று பறக்கடிக்கும், பதறாயிரும். நீயோ யூ ஆர் கனெக்டட் வித் காட். நீயோ யூ ஆர் கனெக்டட் வித் தி ஹெவன். நீ தேவனோடு பரலோகத்தோடு இணைக்கப்பட்டிருப்பாய். கர்த்தருக்குள் களி கூறுவாய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவாய். மேன்மை பாராட்டுறேன்னா அப்படி பேசுறது. நாங்கள்லாம் சாதாரணமான ஆளுகள் இல்லை சார். ஏனென்றால் எங்களுக்கு ஒரு பெரிய கரையம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கரையத்தின் கீழே நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுவோம். உங்களை பற்றி நீங்கள் பேசினா பெருமை, உங்களுக்காக அவர் செஞ்சதை பற்றி பேசினா மேன்மை பாராட்டுதல். அப்போ இதைத்தான் பைபிள் சொல்றதுக்கு முந்தின வசனம் சொல்லுது, வாசிங்க. பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முந்தின வசனத்தை பற்றி கரெக்டாக பைபிள் சொல்லுது, வாசிப்போம். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள இயந்திரமாக்குகிறேன். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. போரடிக்கிறதற்கு இதுவரைக்கும் இருந்த ஆயுதம் வேற, நான் உன்னை புதிதும் கூர்மையுமான ஆயுதமாக்க போகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். இந்த வார்த்தை அடுத்த வார்த்தையோட தொடர்புடையது. இதுவரை இருந்த ஆயுதங்கள் அழுது புலம்பி வெற்றி கண்ட ஆயுதங்கள், நான் உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுமான ஆயுதமாக்குகிறேன். இந்த ஆயுதம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும் ஆயுதம் அல்ல, ஆர்ப்பரித்து களி கூறுகிற ஆயுதம். தேவன் ஒரு புதிய ஆயுதத்தை புதிய உடன்படிக்கையில் சிருஷ்டிக்கிறாரு. பழைய ஆயுதம் சார், நாங்கள் அழுது எவ்வளோ வாங்கியிருக்கோம் சார். பழைய துப்பாக்கிலாம் ஓடிடு, இப்போ ஃபுல்லாக ஸ்கெட்டு ஏவுகணைகளை கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இது என்ன ஆயுதம் சார்? சார், எதிரியை ஜெயிப்பதற்கு அழுகக்கூடாதா, உபவாசிக்க கூடாதா? நாங்கள் கூடாதுன்னு சொல்லலையே, அது பழைய ஆயுதம். இதோ நான் உன்னை புது ஆயுதமாக்குகிறேன். புது ஆயுதம் என்னன்னா, களி கூர்ந்து கர்த்தருக்குள் களி கூர்ந்து மகிழ்ந்திருப்போம். இந்த ஆயுதம் தான் புது ஆயுதம் அன்புக்குரியவர்களே. ஸோ இதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த பழைய சிப்பாய் கழகம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து என்ன செய்வாங்க? என்ன நீங்கள் நாங்களும் அழுது புலம்புறோம், ஏசுநாட்ட சொன்னாங்க, நாங்களும் உபவாசிக்கிறோம். பழைய ரசத்தை புது துருத்தி கொண்டு வராதுன்ட்டாரு, இது புது ரசம்ட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. புரிந்து கொள்ளுங்கள், நம்ம வேறொரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நீ இன்னும் அழுது உபவாசித்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பழைய ஆயுதத்தில் இருக்கீங்க. இன்னும் மறைமுகமாக வீட்டில் 40 நாள் லென்த்து கூட்டம், பெண்கள் ஐக்கிய கூட்டம் தொடங்கினீங்கன்னா இன்னும் பழைய சிப்பாய் கழகத்தில் இருக்கிறன்னு அர்த்தம். இதோ நான் உன்னை போரடிக்கிறதுக்கு புதிதும் கூர்மையுள்ள ஆயுதமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குண்டுகளை பதற்கு ஒப்பாக்குவாய். நீயோ தேவனாய கர்த்தருக்குள் களி கூர்ந்து கொண்டு இருப்பாய். அதான்டா நீ புது ஆயுதம் எனக்கு. ஆமேன்.
ஆகவே நீங்கள் ஆயுதமாக இருக்கணும் விரும்புனீங்கன்னா, ஷார்ப்பாக இருக்கணும் விரும்பினா, சந்தோஷமாகவே இருங்க. தேவன் செஞ்சு முடிச்சு நீங்கள் கர்த்தர் பெரிய காரியம். இந்த மாதமும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பெருக பண்ணுவார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்திலே கர்த்தருடைய ஆவியானவருடைய வழிநடத்தல் படி நான் சொல்றேன், the God who changes the past, நம்முடைய கடந்த காலத்தை மாற்றுகிற தேவன். கை தருங்க ஒரு ஆமென் என்கிற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். மனிதர்கள் நிகழ்காலத்தை எதிர்காலத்தை நிகழ்காலத்தை எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு கடவுளை தான் பார்க்குறாங்க. ஆனால் வேதமும் உங்கள் கடந்த காலத்தையே மாற்றிடுவாராம் தேவன். இது எப்படி இருக்கு? இப்போ தேவன் இங்கே நின்று இப்போ என்ன செய்ய போறாருன்னா, உங்கள் கடந்த காலத்தை திரும்பி பார்த்து உங்கள் கடந்த காலத்தில் என்னெல்லாம் லாஸ் ஆச்சோ அதெல்லாம் இந்த மாசத்திலிருந்து கடந்த காலத்தில் உங்களுக்கு வந்த லாஸ் எல்லாம் மறுபடியும் எடுத்து, அவரோட வைராக்கியம், சரி போனது போட்டுனா நான் விட மாட்டேன்றாரு. எல்லாவற்றையும் மறுபடியும் மாற்றுகிற தேவன். உங்கள் தேவன் எதிர்காலத்தை மட்டும் மாற்றுகிறவர் அல்ல. உங்கள் கடந்த காலம் மதியினத்தினாலும் அறியாமையினாலும் நீங்கள் எதை இழந்தீர்களோ அதை மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கத்தக்கதாய் அது அனைத்தையும் உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். எதை எதிரி அங்கனக்குள்ள பண்ணிட்டான் இங்கனக்குள்ள பண்ணிட்டான் போனது போட்டுண்டா இல்லை, நான் விட மாட்டேன். உங்கள் கடந்த காலத்திற்கான அத்தனையும் மறுபடியும் கொடுக்கிற தேவன். 100 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்ற என்ன அர்த்தம் சொல்லுங்க? இன்னையிலேருந்து என் வாழ்க்கை ஃபுல்லாக ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அது 80% தான். ஏன்னா பழசில் ஒரு 20 இருக்குல்ல, 100னா பழசில் கரெக்டாக வாழ்ந்து கரெக்டாக எல்லாத்தையும் அனுபவிச்சா எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இருந்திருக்குமோ அதெல்லாம் சேர்ந்து வந்தால் தான் 100. என் தேவன் என்னை 100 மடங்கு ஆசீர்வதிக்கிற தேவன். என் எதிரினால் தலைமுடி ஒன்றை கூட எனக்கு நஷ்டமாக்க முடியாது. நேற்று ஒருத்தர் முடியை பிடிங்கிருந்தானா இன்னைக்கு வளர வச்சிருவார். அதை ஒரு இடம் கூட என்ன செய்யக்கூடாது, கேப்பாக இருக்க. ஏன்னா அவர் காட் ஆஃப் சென்டம், காட் ஆஃப் 100%. அவரைத்தான் நம்ம கும்பிடுறோம், அவரைத்தான் வணங்குறோம். ஆகவே என் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் கூட தோல்வியோ இழப்போ இருக்க முடியாது. அது எதனால இருக்கலாம், ஆனால் இயேசுக்குள்ள வந்துட்டேன்ல, பழசில் இருந்த இழப்பையும் தேவன் புதுப்பித்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறவராக இருக்கிறார். அதான் கடல் மீன்களை அவர் ஆசீர்வதித்த போது அது பெருகி கொண்டே இருந்தது. மக்களெல்லாம் அள்ளி 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 என்ன செய்கிறாங்க, வலையை போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் கடலில் இருக்க மீன் என்ன செய்யறதில்ல, வத்துறதில்லை. நீ எவ்வளோ பெரிய ஆண்டவர், எவ்வளோ பெரிய தேவன் ஆண்டவர். ஒரு வார்த்தை தான் சொன்னீங்க பெருகுங்கன்னு. 800 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்தில், 50 பேர் அள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு 500 கோடி பேர் நான்வெஜ் சாப்பிட்றவனா இருப்பாங்க. இன்னைக்கு வெஜிடேரியன் சாப்பிட்றவனு ஒன்றுமே கிடையாது. அத்தனை பேர் மீன் சாப்பிட்றாங்க. ஆனாலும் மீன் என்ன செய்யுது, பெருகிட்டே இருக்கு. நீ எவ்வளோ வல்லமுள்ள தேவன். கர்த்தர் சொன்னார், உயிரோடு இருக்கிற மீன் இல்லைடா, பொரிச்ச மீனே நான் பெருக வைப்பேன்றாரு. ஆமென். உயிர் இருக்கும்போது ஒரு மீன் பெருகிறது பெரிய விஷயம் இல்லை. மீனை ஃப்ரை பண்ணிட்டீங்க, உயிரே இல்லை. நான் நினச்சா ஃப்ரை பண்ணதே பெருகுவேன், பெருக வைப்பேன். ஆமென். இட் இஸ் ஃபினிஷ்டு. அது முடிஞ்சிருச்சு, அதில் உயிர் இல்லை. அந்த மீனை போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. தேவன் சொல்கிறாரு, இதனுடைய பாஸ்ட்டு உயிர் இருந்துச்சு, ப்ரெசண்ட் உயிர் இல்லை, இதையும் நான் பெருக வைப்பேன். கர்த்தர் அடிக்கடி என்று சொல்லுவார், நீ கொடுக்க போகிற செய்தியையும் எழுப்புதல் செய்தியாக மாற்ற முடியும். நீ தப்பு தப்பாக ஒரு வேளை கொடுத்து முடித்த செய்தியை கூட இன்னைக்கு நினச்சா எடுத்து நான் எழுப்புதல் செய்தியை உபயோகிக்க முடியும். God of past, present and future. நேற்று எழுதின ஒரு ஒரு செய்தியை இன்றைக்கு வல்லமை உள்ளதாய் மாற்ற தேவனால் முடியும். இதைத்தான் நான் ரைட்டிங்ஸ்குள்ளே வரும்போது கர்த்தர் சொன்னார், நீ எழுத போகிற செய்திகள் மட்டுமல்ல, நீ எழுதி முடித்தவையில் கூட நீ இன்னைக்கு விசுவாசிப்பினா, நீ ஜெபிப்பினா, நீ ரிலீஸ் பண்ணுவினா, நீ என்ன எழுதிருக்கியோ அது முடிஞ்சு போச்சு, இனிமேல் நீ மாற்ற முடியாது. ஆனாலும் அதை நான் வல்லமை உள்ளதாய் மாற்றுவேன். அதிலிருந்து நான் வார்த்தைகளை எடுத்து ஜனங்களுக்கு உயிர்ப்பிக்கக்கூடியதாய் மாற்றுவேன். எவ்வளோ பெரிய தேவன். அப்படி பார்த்தா உங்கள் வாழ்க்கையில் இழப்பே கிடையாது. ஒரு கிறிஸ்டியன்னா நோ லாஸ். 100% இந்த பூமியில் நீங்கள் அனுபவிக்கத்தான் போகிறீர்கள். பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒருத்தர் 100% வில் ஆஃப் காட்ல இருந்தால் எதெல்லாம் அனுபவிப்பானோ அதெல்லாம் நீங்கள் நான் அனுபவிச்சு தான் போவோம். நீங்கள் 30 வயசில் லட்சிக்கப்பட்டிருக்கலாம், 40 வயசில் லட்சிக்கப்பட்டிருக்கலாம், அதான் கவலை கிடையாது. நீ 40 லட்சிக்கப்பட்டால் 40 வரைக்கும் நீ என்ன மிஸ் பண்ணீங்களோ தந்துடுவார். 30 லட்சிக்கப்பட்டீங்கன்னா 30 வரைக்கும் எதை மிஸ் பண்ணியா தந்துடுவார். இன்னைக்கு தான் சார் வெளிப்பாடு வந்திருக்கு, இன்னையிலேருந்து ஆசீர்வதிக்க போறாரு. இந்த வெளிப்பாடு வந்தனால இந்த வெளிப்பாடு என்ன செய்யுது, பின்னாடி இருக்கிறன்னு தூக்கிட்டு கொண்டு வந்துருக்கு. தேவன் எதிர்காலத்தை மட்டுமல்ல கடந்த காலத்தை மாற்றுகிறவர். சிலுவையில் அவர் அறையப்படும் போது 4000 வருஷம் முடிந்திருந்தது.
சிலுவைக்கு பின்பாக இருக்கிற 2000 வருஷத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை மட்டும் பரலோகத்துக்கு கொண்டு வரல, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி செத்து பாதாளத்துக்கு போனவனே பரலோகத்துக்கு வந்துட்டார். இல்லை சார் இங்கிட்டு தான் போவீங்கன்னு பார்த்தா இங்கிட்டும் போறீங்க. ஆமாம், குண்டை நடுவில் போட்டால் 2 பக்கம் தான் காலி ஆகும். கர்த்தர் பழைய ஏற்பாடு பரிசுத்தவாங்களையும் தூக்கிட்டாரு, புதிய ஏற்பாடு பரிசுத்தவாங்களையும் தூக்கிட்டாரு. அப்படியே தூக்கிட்டு வெளியே வந்துட்டார். பிசாசு நினைச்சேன், சரிடா தோத்துட்டோம், ஆனால் பரவாயில்ல, ஏதோ பழைய ஏற்கனவே ஒரு இந்த குண்டு கோழிக்காலாம் விளையாண்டு கையில் கொஞ்சம் கோழிக்காய் வச்சுருப்பாங்க, அல்லது சூதாட்டம் பண்ணி கையில் பணம் வச்சுருப்பாங்க. இது வரைக்கும் கிடச்சது ஓகே, இனிமேல் வரவங்கள தானே எடுத்துக்கிறாரு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரே கேமில் வச்சிருந்தது ஃபுல்லாக வலிச்சு எடுத்துட்டார். 4000 வருஷம் ஆடின கேமு வேஸ்ட்டு. சிலுவையில் ஒரே கேமில் அடிச்சு தூக்கிட்டார். சிலுவைக்குள்ளே வந்துட்டீங்கன்னா உங்கள் எதிர்காலம் மட்டுமல்ல, உங்கள் கடந்த கால இழப்புகளையும் தேவன் மறுபடியும் மீட்டு உங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரே வசனத்தை வாசித்து முடிப்போம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம். ஓகே, நண்புக்குரியவர்களே, இந்த அதிகாரத்தை பற்றி நான் பேசுகிறேன். சுனேமியால் என்கிற ஒருத்தி, அவருடைய குழந்தை எலிசா காலத்தில் என்ன செய்து மரித்து விடுகிறது. அப்போ பேர் எதுனா அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வருதுல 2 ராஜாக்கள் 7 தானே உயிர்ப்பிக்கிறேன்னா, இவள் தான் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் வருகிற ஒரு மனுஷி. சுனேமுக்கு அங்கே சுனேம் என்கிற ஒரு இடத்துல இருக்கிற அந்த ஒரு பெண். இவளுடைய வீட்டில் அவள் என்ன செஞ்சான்னா மேலே ஒரு இடம் ஒதுக்கி எலிசாக்கு தங்குவதற்கு இடம்லாம் கொடுத்தா. நல்ல ஒரு தேவனுடைய மனுஷி. அப்போ அவளுடைய பிள்ளை ஒரு மாதிரி இறந்து போன போது எலிசா போய் உயிரோடு என்ன செஞ்சார், எழுப்பிட்டார். அதுக்கப்புறம் பஞ்சம் வருது. பஞ்சம் வந்தோடனே எலிசா சொல்கிறார், 7 வருஷம் பஞ்சம் இருக்கும்பா, நீ அதனால் வேறு பெலிஸ்தீர்கள் தேசத்தில் போய் என்ன செஞ்சுக்க, குடியிருந்துரு, 7 வருஷம் பஞ்சம் முடிஞ்சோன்னே வா அப்படின்னோடனே அவள் போயிட்டா. போனதுக்கப்புறம் ஒரு ராஜா நான் 7 வருஷம் கழிச்சு திரும்ப வரும்போது ராஜா என்ன சொல்கிறான், இவன்கிட்ட அங்கே இவன் இருக்கான், யார், கேயாசி. இந்த சம்பவம் குஷ்டரோகியாருக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கேயாசிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறான், எலிசா எப்படி இருந்தார், என்ன பண்ணார், அப்பெல்லாம் பண்ணார் அப்படின்னு கேட்குறான். நேற்று கூட நான் ஒரு பெரிய தேவ மனுஷன், அந்த தண்ணியே இல்லாமல் பெட்ரோல் ஊற்றி போனாலும் நிறையா அற்புதங்கள் செஞ்சவர், பூட்டின வீட்டில் போய் அவரை பற்றி ஒருத்தர் பேசும்போது அவர் கூட வாழ்ந்தவர்கிட்ட நேற்று பேசிக்கிருந்தேன். அவருக்கு ஒரு 70 இயர்ஸுக்கு மேலே இருக்கும், 70 இயர்ஸ் கிட்ட இருக்கும். நாங்கள் கூட இருந்துருக்குறோம். அப்போ நான் கேட்டேன், என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க, இவ்வளோ பெரிய பாக்கியம். அந்த நாட்களில் சச் அ மேன் ஆஃப் காட், பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். அப்போ நாங்கள் கூட இருந்து எல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கேன். கேசிட்டு என்ன பண்ணார், உயிரோடலாம் இப்போ நிறையா பண்ணியிருக்காருங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் வரா உள்ள. வந்தவொடனே இவன் ஏன் இங்கே வரான்னா, இவன் பழைய லேண்டுக்கு போகும்போது வேற ஒருத்தையும் ஆக்கிரமிச்சிட்டான். அப்போ உள்ளே வந்தோடனே கேசி சொல்கிறேன், இருந்தால் இவ தான் அந்த சுனேமியால் ஸ்திரீ. இவ இவளுடைய மகனைத்தான் உயிரோட என்ன செய்கிறாரு, எலிசா எழுப்பினாருன்னு அப்படியே பார்க்குறான். அப்போ வந்தோடனே என்னன்னு சொன்னப்போ சொல்கிறான், என்னுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சிட்டாங்க, இந்த 7 வருஷம் நான் விட்டுட்டு போனேன், எனக்கு நிலத்தை திரும்ப கொடுத்தா போதும் அப்படின்னு. அப்போ தான் அந்த ராஜா வாயத்தன்னு சொல்கிறான். அந்த வசனத்தை தான் நான் இன்றைக்கு உங்கள் வாக்குத்தத்த வசனமாய் பேச விரும்புகிறேன். வாசிப்போம். 8:6. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவள் சொன்ன, லேண்ட் எனக்கு திரும்ப கொடுத்தா போதுன்னா, லேண்டு மட்டும் இல்லாமா, கடந்த 7 வருஷம் இந்த லேண்டில் என்ன விளைச்சல் நடந்துச்சோ அதெல்லாம் நீ இழந்துட்டீல, அந்த 7 வருஷ விளைச்சலையும் சேர்த்து நீ வாங்கிக்காண்டான். கையத்தட்டு, கையத்தட்டு. ஹல்லேலூயா. நான் இப்பொழுது ராஜாவின் இடத்துல இல்ல, ராஜாதி ராஜாவின் இடத்துல இருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் உண்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். 28 வருஷம் ஆச்சு. ஏற்றுக்கொள்றதுக்கு முன்பாக ஒரு 16 வருஷம் இருந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் நான் நிறைய இழந்துட்டேன், இனிமேல் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இனிமேல் நீ நல்லா இருப்ப,
ஆனா இதுவரைக்கும் எதெல்லாம் உனக்கு இழக்க வச்சாங்க அதெல்லாம் கணக்கு பண்றான்றார் கர்த்தர். இதுவரை என்னுடைய வாழ்க்கையிலே என் எதிரிகள் எதையெல்லாம் என்னிடத்தில் இழப்புகளாக எடுத்தார்களோ அதெல்லாம் மீறி ப்ராஃபிட் நமக்கு இருந்தாலும் நஷ்டம் இருக்கக்கூடாது. உன்னுடைய இழப்புகள் எது எல்லாத்தையும் கூட்டுன்றாரு. உட்கார்ந்து கப்ரியல் கப்பா 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 கப்பான்னு கூட்டுறான். அத்தனையும் அவனுக்கு திரும்ப கொடுறான்றாரு. கையத்தட்டு. இந்த மாதம் கடந்த வருடங்களில் நீங்கள் இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் உங்களுக்கு மீட்டுக் கொடுக்கிற மாதம். வட்டியும் முதலுமாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏதோ பொழைச்சு போ இனிமே நல்லா இருப்ப என்பது கிடையாது. அவர்கள் எத்தனை துறவுகளை மண்ணை போட்டு மூடினாங்களோ அத்தனையும் மறுபடியும் தோண்டு. கையை தட்டு.